ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து தக்ஷணை என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ சாயிபாபா நானா சாந்தோர்கரிடம் போய் தக்ஷணை கேட்கும்படி நீதிபதி ரேகேவிடம் கூறுகிறார். இப்பொழுது நீதிபதி நானாவிடம் சென்றார். நானா, பாபா தக்ஷணை கேட்டு கொடுப்பதற்கு கையில் ஒன்றுமில்லை என்பது மனதுக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். என்னுடைய முன்னேற்பாடுகளையும் வழிகளையும் தெரிந்து கொள்ளும். நான் ஷீரடிக்கு செல்லும் போதெல்லாம் குறிப்பிட்ட தொகையுடன் வருவேன். பாதியை கோப்பர்காமில் வைத்து விடுவேன். உதாரணமாக இம்முறை நான் 200 ரூபாயுடன் வந்தேன். பாதியை கோப்பர்காமில் வைத்துவிட்டு ஷீரடிக்கு 100 ரூபாயுடன் வந்துவிட்டேன். என் கையில் உள்ள இந்த தொகையிலிருந்து ஸ்ரீ சாயிபாபா கேட்கும் தட்சணையை கொடுத்து வருவேன். கையில் உள்ள தொகை தீர்ந்து போய்விடின் கோப்பர்காமில் விட்டு வந்த பணத்தை பெற்று வர ஆள் அனுப்புவேன். நீரும் இந்த ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். நீதிபதி ஸ்ரீ சாயிபாபாவிடம் சென்று விவரங்கள் கூறினார். பின்னர் ஸ்ரீ சாயிபாபா நானாவுக்கு சொல்லி அனுப்ப நானா வந்தார். ஸ்ரீ சாயிபாபா, நானா 40 ரூபாய் கொடும். நானா கொடுத்துவிட்டு சென்றார். மீண்டும் நானா வரவழைக்கப்பட்டார். ஸ்ரீ சாயிபாபா, நானா இன்னும் 40 ரூபாய் கொடும். இவ்வாறாக மறுபடியும் நானாவை வரவழைத்து எஞ்சியிருந்த 20 ரூபாயையும் ஸ்ரீ சாயிபாபா பெற்றுக்கொண்டு விட்டார். நானா கோப்பர்காமில் விட்டுவிட்டு வந்த தொகையை பெற்று வர ஒருவரை அனுப்பினார். ஆனால் அந்த தொகை வந்து சேர்வதற்கு முன்பாகவே ஸ்ரீ சாயிபாபா நானாவிடம் பணம் கேட்க நானாவுக்கு அவமானமாகிவிட்டது. இவ்வாறு தட்சணை கேட்பதன் மூலம் கற்பிக்கப்பட்ட போதனை பாபாவின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பெரிய பிரபுவாக தன்னை கருதவோ அல்லது பாபா கேட்பதையெல்லாம் எவராலோ அழித்துவிடக்கூடும் என்று எண்ணிவிடுவதோ கூடாது. ஓம் சாய்ராம்.